இன்றைக்கி நம்மளோட வீட்டில் எப்படி நெய் ரெடி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலாடை. அந்த பாலாடை நான் ஒரு மாதமாக எடுத்து சேமித்து வச்சுருந்தேன். அதை ஒரு நைட்டுக்கு முன்னாடி எடுத்து தயிராக உர ஊற்றி வச்சுடுங்க. ஸோ தயிராக உர ஊற்றுனதுக்கு பிறகு மறுநாள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. இது அரைக்கிறதுக்கு நமக்கு ஐஸ் க்யூப் தேவைப்படும். ஸோ ஐஸ் க்யூப் போட்டு அதை நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ அரைக்கும் போது இது இந்த பதத்தை வர வரைக்கும் நீங்கள் நல்லா அரைக்கணும். இந்த மாதிரி அரைஞ்சாதான் நமக்கு மறுபடியும் ஒரு ஐஸ் தண்ணியில் போட்டு தான் அதை நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் தண்ணியில் போட்டு அதை தனியாக வடிகட்டி நீங்கள் புழிஞ்சி ஒரு கிண்ணத்தில் தனியாக வச்சிடணும். அது வெண்ணெயாக வரும் நமக்கு. ஸோ இதிலேருந்து தான் நம்ம நெய் காய்ச்ச போகிறோம். ஸோ நான் காட்டுற பதத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்க்காமல் அரைச்சிங்க அப்படின்னா அது நல்லா வராது. ஸோ ஃபர்ஸ்ட் நானுமே ஐஸ் க்யூப் சேர்க்காமல் தண்ணி ஊற்றி அரைச்சேன், எனக்கு நல்லா வரலை. ஸோ ஐஸ் கட்டி சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பதத்தில் எனக்கு வந்தது. ஸோ நீங்களுமே அந்த மாதிரி ஐஸ் கட்டி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்ச நேரம் அரைச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் குழ குழன்னு வர ஆரம்பிக்கும். அப்போ தான் அது நல்ல திரியாக வரும். ஸோ இந்த மாதிரி என்னோடய கையில் நான் காட்டுறல என்னோடய வீடியோவில் அதை பார்த்துக்கோங்க, அது எப்படி இருக்குன்னு. அந்த அளவுக்கு நீங்களுமே அதை நல்லா அரைக்கணும். ஸோ அரைச்சி நம்ம ஐஸ் தண்ணியில் போட்டு இதை புளியும் போது இந்த பதம் நமக்கு கிடைக்கணும். ஸோ இதை நீங்கள் நார்மலாக பட்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்லலாம் நான் தடவி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களுமே அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணணுன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக தனியாக நான் பட்டருக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அது போனதை தான் நான் மிச்சத்தை கொஞ்சமாக நெய்யுமே காய்ச்சி பார்த்தேன். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு நான் ஒரு மாதமாக சேமித்து வச்சுருப்பேன் இந்த பால் ஆடையை எல்லாமே. அதுக்கு ஒரு சின்ன டிப் ஒன்று சொல்கிறேன். ஸோ பால் காய்ச்சினதுக்கு பிறகு அது வெதுன்னு இருக்க டைமில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ பாலாடை நமக்கு நிறையா கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டதுக்கு பிறகு இதை நீங்கள் வெண்ணெயாக அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு இதை அதே மாதிரி நீங்கள் கடாயில் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே கிண்டி விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா நெய் வரும். ஸோ அதில் இருக்க எல்லாமே நமக்கு நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த கட்டியாக இருக்குல்ல, அது எல்லாமே நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்தால் தான் நெய் நல்லாயிருக்கும். ஆனால் பால் ஆடையிலேருந்து எடுக்கிற நெய் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பாட்டில் தான் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம எடுத்த அந்த வெண்ணெய் நமக்கு அடியில் போய் தங்கி மேலே நெய் மட்டும் நிற்கும். ஸோ அப்போ தான் பதம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், நல்லா ரெடியானதுக்கு பிறகு அது அடியில் போயிடுச்சா. ஸோ அந்த டைமில் ஒரு கப்பு முருங்கை இலையை நான் அதில் போட்டுட்டேன், ஏன்னா வாசமாக இருக்கிறதுக்காக. ஸோ போட்டதுக்கு பிறகு அதே நெய்யை நாங்கள் வடிகட்டிட்டோம். வடிகட்டினது பிறகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்குன்னு. வெறும் பாலாடையிலேருந்து எடுத்த நெய் தான். ஒரு மாதம் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ அதையே எனக்கு நிறைய நெய் கிடச்சிது. நெய்யுமே ரொம்ப நல்லாவுமே இருந்தது. இது ஹோம்மேட், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்மளே செய்கிறது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.